There's a race against time as we struggle for independence. பனை கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு யுத்தம் இடம்பெறுகின்ற பிரதேசத்தில் இருந்து வெளியேற சுதந்திரம் அளிக்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் அமைப்பின் செயலாளர் நாயகம் பான் கி மூன் LTTE அமைப்புக்கு வலியுறுத்தியுள்ளார். LTTE அமைப்பு பொதுமக்களுக்கு தடை ஏற்படுத்தியிருப்பது சர்வதேச சட்டங்களை மீறும் செயலாகும் என்று பான் கி மூன் குறிப்பிட்டுள்ளார். யுத்தத்திற்கு மத்தியில் பொதுமக்களை பலாத்காரமாக தடுத்து வைத்திருப்பது தம்மை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சிறுவர்கள் உள்ளிட்ட பொதுமக்களை பலாத்காரமாக யுத்தத்தில் ஈடுபடுத்துவதையும் அவர் கண்டித்துள்ளார். இலங்கை பிரதிநிதிகள் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் பாதுகாப்பு சபை உறுப்பினர்களுக்கு வடபகுதியின் உண்மை நிலவரத்தை எடுத்துக் கூறியதன் விளைவாக ஐக்கிய நாடுகள் அமைப்பின் செயலாளர் நாயகம் இந்த விசேட அறிக்கையை விடுத்துள்ளார். புதுக்குடியிருப்பை கைப்பற்றும் நடவடிக்கையின் பின்னர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது LTTEயினரின் 300க்கும் மேற்பட்ட சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. போரை வழிநடத்திய தீபன் எனும் LTTE தலைவர் கொல்லப்பட்டுள்ளார். மேலும் பல LTTE தலைவர்கள் பலரதும் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக ராணுவத்தினர் தெரிவிக்கின்றனர். முன்னணி LTTE தலைவரான பானு காயமடைந்துள்ளார். கொல்லப்பட்டவர்களின் சடலங்களையும் காயமடைந்தவர்களையும் தூக்கிக் கொண்டு LTTEயினர் யுத்த சூனிய வலயத்திற்குள் பின்வாங்கியுள்ளனர். மேலும் விதுஷா, நாகேஷ், துர்கா, தீபன் மற்றும் கடாஃபி ஆகியோர் ராணுவத்தினரின் தாக்குதல்களில் உயிரிழந்துள்ளதாக ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் உதய நாணயக்கார தெரிவிக்கின்றார். LTTE பயங்கரவாதிகளின் இறுதிக் கோட்டையான புதுக்குடியிருப்பு படையினரால் முற்றாக விடுவிக்கப்பட்டுள்ளது. LTTE அமைப்பின் 2 பீரங்கிகளும் விமானங்களை தாக்கும் ஆயுதம் ஒன்றும் குண்டு துளைக்காத 2 வாகனங்களும் மேலும் பல ஆயுதங்களும் படையினரால் மீட்கப்பட்டுள்ளன. புதுக்குடியிருப்பில் உள்ள எமது விசேட செய்தியாளர் சமன்குமார ராமவிக்ரம இது தொடர்பான தகவல்களை தொகுத்தளித்துள்ளார். LTTE உறுப்பினர்கள் புதுக்குடியிருப்பில் இந்த பகுதிக்குள்ளேயே முடக்கப்பட்டிருந்தனர். இரணைப்பாலைக்கும் பச்சை புல்மோட்டைக்கும் இடையே LTTEயின் இறுதி முகாம் அமைக்கப்பட்டிருந்தது. கான்கிரீட் சுவர்களை கொண்ட சுரங்க பாதைகளும் நிலத்திற்கு கீழ் அமைக்கப்பட்டுள்ளன. நேற்றிரவு 58வது படையணி இதனை விடுவித்துள்ளது. சார்ல்ஸ் ஆண்டனி இங்கு தங்கியிருந்த சந்தர்ப்பத்தில் மேற்கொள்ளப்பட்ட விமான தாக்குதலில் காயமடைந்துள்ளார். முல்லைத்தீவை விடுவிக்கும் நடவடிக்கைகளின் போது இவ்வாறான நிலக்கீழ் முகாம்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. மரங்களுக்கு கீழ் விமானத்தில் பயணிப்போருக்கு தெரியாதவாறு இவை நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. தொலைத்தொடர்பு கருவிகளும் பொருத்தப்பட்டுள்ளன. குண்டு துளைக்காத வாகனங்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மாங்குளம், விசுவமடு போன்ற பகுதிகளிலும் இவ்வாறான குண்டு துளைக்காத வாகனங்கள் கண்டெடுக்கப்பட்டன. சுமார் 20 பேருக்கு இவ்வாறான வாகனங்களில் பாதுகாப்புடன் பயணிக்க முடியும். தப்பியோட முயற்சித்த LTTE தலைவர்களுடன் இந்த வாகனம் படையினரால் தாக்கப்பட்டுள்ளது. பிரபாகரன் பல தடவை இந்த முகாமுக்கு வந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இங்கு தங்கியிருந்த LTTE அமைப்பின் தலைவர் பயன்படுத்திய மிட்சுபிஷி ரெபோ ரகத்தைச் சேர்ந்த அதிசொகுசு வாகனம் படையினரின் தாக்குதலில் சேதமடைந்துள்ளது. LTTEயின் முக்கியஸ்தரான புலித்தேவனை சமாதான பேச்சுவார்த்தை இடம்பெற்ற வேளையில் கொழும்புக்கு அழைத்து வர இவ்வாறான சொகுசுவான வாகனம் பயன்படுத்தப்பட்டது. யுத்த சூனிய பகுதிக்கு தப்பிச் செல்லும் முன்னர் பிரபாகரன் புதுக்குடியிருப்புக்கும் இரணைப்பாலைக்கும் இடையே பாதுகாப்பான இடம் ஒன்றில் ஒளிந்திருப்பதாக படையினரால் உயிருடன் பிடிக்கப்பட்ட LTTE உறுப்பினர் ஒருவர் தெரிவித்திருந்தார். LTTEயின் தகவல் பரிமாற்றத்தின் மூலம் இது உறுதி செய்யப்பட்டிருந்தது. இங்கு பிரபாகரனின் புதல்வன் சார்ல்ஸ் ஆண்டனி கட்டளை அதிகாரியாக செயற்பட்டுள்ளார்.
இவர் காயமடைந்ததை அடுத்து பானு, லக்ஷ்மண், தீபன் போன்றவர்கள் இந்த முகாமை வழிநடத்தியுள்ளனர். எல்டிடியின் முக்கிய தலைவர்கள் பலர் நேற்றைய நடவடிக்கையின் போது கொல்லப்பட்டனர். புதுக்குடியிருப்பில் உள்ள இறுதி முகாமை விடுவித்துள்ள படையினர் எல்டிடி உறுப்பினர்கள் விட்டுச் சென்றுள்ள ஆயுதங்களையும் கைப்பற்றியுள்ளனர். தற்போது விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதற்கு முன்னர் எல்டிடியின் புதிய ஆயுதம் ஒன்றையும் படையினர் மீட்டுள்ளனர். நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரே தடவையில் தாக்குதல் மேற்கொள்ளக்கூடிய ஆயுதம் ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது. குஃபீர், மிக் போன்ற விமானங்களை தாக்கக்கூடியதாக இது அமைந்துள்ளது. வெளிநாட்டில் இந்த ஆயுதம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. உலகில் அதிக ஆயுத பலம் கொண்ட அமைப்பாக எல்டிடி அமைப்பு கருதப்படுகின்றது.